ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days ago வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அதாவது சிபி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்லேருந்து ஒரு டிடிஎஸ் ரிலேட்டடாக ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜூலை 2025. ஸோ 21 ஜூலை 2025 சர்க்குலர் நம்பர் 9/2025. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் சர்க்குலர் நம்பர் 3 ஆஃப் 2023 dated 28/3/2023 regarding the consequence of PAN become inoperative as per the rule 114AAA of Income Tax Act. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரூல் படி பார்த்தீங்கன்னா, பேன் வந்து இன்ஆப்ரேட்டிவாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வந்து டிடிஎஸோ இல்லைனா டிசிஎஸோ வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ஹையர் ரேட்டாக வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சர்க்குலரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேராமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு சேஞ்சஸ். ஸோ பாஸ்ட் இயர்ஸில் இப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருந்தாங்க அப்படின்ற ரிலேட்டட் வந்து 2 பேராகிராஃபு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 3வது பேரா. ஸோ இந்த 3வது பேரால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வித் எ வியூ ஆஃப் ரிசால்விங் த கிரிவியன்ஸ் ஃபேஸ்டு பை த சச் அ டிடெக்டர் அண்ட் கலெக்டர் ஆஃப் த போர்ட், the partly modification on the continuation of the circular number 3/2023 hereby specified there shall be no liabilities. So no liabilities on detector and collector to detect and collect of tax under section 206AA 206CC of the act. So in the 206 AA 206CC. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206CAA அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ். ஸோ 206CCC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஸோ இது மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸோ அல்லது டிசிஎஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நோ லைபிலிட்டிஸு. ஸோ இனிமேட்டு வந்து நோ லைபிலிட்டிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர் த அமௌண்ட் இஸ் பெய்ட் ஆர் கிரெடிட்டட். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். வேர் த அமௌண்ட் இஸ் பெய்ட் ஆர் கிரெடிட் ஃப்ரம் 1/4/2024 to 31/7/2025. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் இயர், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 24-25லேருந்து சொல்கிறாங்க இது. ஸோ இது வந்து அப்போ என்னென்னா ஃபினான்ஷியல் இயர் 24, 25, 25, 26. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 months, இதில் ஒரு 3 months. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 20% வந்து டிடெக்ட் பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து இது பிஃபோர் 39/2025 லிங்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசால்வ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 20% வந்து நீங்கள் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ where the amount is paid or credit on or after 1/8/2025. So paid is credit or on or after 1/8/2025 and a PAN is made operative as the result leakaging with Aadhaar within 2 months from the end of the month. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 1/4/2024லேருந்து 31/7/2025 யார் யார் பேன்லாம் வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 39/2025 லிங்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க டிமாண்ட் வந்து ரீசால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி ஒருத்தவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்புறமேட்டா தெரியுது அவங்க வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 months அந்த மந்த் முடிஞ்சு 2 மாதம், அப்போ ஆகஸ்ட் எண்டு 13 ஆகஸ்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ அக்டோபர் 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வர டிமாண்ட் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து அப்பயும் வந்து ரிமூவ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னும் போது டிடிஎஸ் டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 200A அண்ட் 206CB படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ட்ரேசஸ், அதாவது ட்ரேசஸ் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து கீ டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4/2024லேருந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து ஆதார் பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து லிங்க் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் உள்ள பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 months டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு டேட்டில் பேமெண்ட் பண்ணால் இன்னில உங்கள் இந்த மந்த் எண்ட்லேருந்து உங்களுக்கு 2 months வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து லிங்க் பண்ணிடணும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்ன வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.